ஸ்வானின் பண்ணும்போது கிளீனாக சொல்லிட்டாரு சிஎம் விஜய், யார் சொல்றதும் கேட்க மாட்டேன், நான் தான் ஒற்றை தலைமைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நேரு தலைமை ஒற்றை தலைமை சார், நான் சொல்றது தான். அதிகாரிகள் கையிலையும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, பொதுமக்களாகிய எங்க கையிலையும் லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்கு. ஏன்னா சார் 52 நாளையில 360 ரேப் நடந்திருக்கு சார். 52 நாளையில விஜய் ஆட்சிக்கு வந்து 52 நாளையில 360 ரேப் நடந்திருக்கு. 360 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதனால 352 தெரியுது. ஆமா சார், டிஎம்கே ஆட்சி காலத்துல எஃப்ஐஆர் போடல. டிவிக்கு எதனால பயந்து ஏடிஎம்கேவே உடைச்சு கிட்டத்தட்ட 7 இடைத்தேர்தல் நடைபெற இருக்குது. 7 இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே இல்ல. 7 இடைத்தேர்தல் 7.5 இடைத்தேர்தலா திமுகக்கு முடியுமா, இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு முடியுமா, இல்ல அதிமுக முடியுமா? கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கல. அதிமுக சார்பில் ஜெயிக்குது. விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ அவரு டிவிகேல இணைகிறார். இப்போ அங்கே உள்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு. உள்கட்சி பூசல்ங்கிறத காட்டிலும் பதவிக்கு வந்து யார் வந்து 2வது இடத்துக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. காலங்காலமாக வந்து கிட்டத்தட்ட ரசிகர் மன்ற தலைவராக இருந்து, அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருந்து ஒருங்கிணைந்து கட்சி ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணும்போது இடையில வந்தவர் தான் திரு ஆதவ அர்ஜுனா. அது இடையிலன்னு சொன்னாக்க திமுகல இருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு போய் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்றதுக்காக தான் விஜய் கிட்ட வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல புக்கு ரிலீஸ் பண்றதுக்காக தான் வந்தாரு. அங்க வந்தவர் இவரை அந்த புக்கை ரிலீஸ் பண்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் நம்ம தொல் திருமாவளவனையும் கூப்பிட்டாரு. தொல் திருமாவளவன் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத காரணத்தினால திமுக எதுவும் தப்பாக நினச்சிருமோங்கிற ஒரு பயத்தினால அவர் அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிடலை. ஆனால் அதுக்கு அப்பயே ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னார்னா, நீங்கள் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க, இப்போ ஏன் வரலைன்னு சொன்னாலும் வராதுக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். பட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது ஃபங்க்ஷனை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாம் வந்து புஷி ஆனந்த் தான். அவர் ஆனந்த் வந்து காலங்காலமாக விஜயுடைய கிட்டத்தட்ட 18 ஆண்டு ரசிகர் மன்றத்துல இருந்து அவர் தான் தலைவராக இருந்து அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி தமிழ்நாடு பூராத்தையும் பண்ணி பல ஃபங்க்ஷனுகள் எல்லாம் ஏதோ அவங்களால முடிஞ்ச ரசிகர் மன்றத்தின் மூலயமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எல்ஏக்கள் சீட்டு கொடுக்கும்போது அவங்க ரசிகர்களுக்கு அதிகமான தொகுதிகளில் கொடுத்து எம்எல்ஏவாகி இப்போ அவங்களெல்லாம் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்த அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து இப்போ அமைச்சர் ஆகியிருக்காங்க. அதில் இந்த தம்பியும் ஒரு அமைச்சர். ஆமாம், சரிங்களா? அப்போ இப்போ வந்து அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2ஆம் இடத்துக்கு இப்போ ஒரு போட்டி வருது. விஜய்க்கு அடுத்து யாரு, நானா நீயா? விஜய்க்கு அடுத்து நான் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகளை நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணுமே செலவு பண்ணல, நீங்க எடுபடி. யாரு? ஆனந்த் வந்து எடுபடி. இவரு லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்றாரு. ஏன் ஓப்பனாவே அன்றைக்கு வந்து நடந்த மாநாடுல வந்து என்ன சொன்ன, என்ன லட்சக்கணக்கா செலவு பண்ணாங்க? ஓட்டுக்கே காசு கொடுக்காம தான் டிவிக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்ல. இவருடைய அமைப்பு முழுக்க எனக்கு தெரிய ஒவ்வொரு எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சிலையும் கிட்டத்தட்ட 10-15 பேர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி 15-20 கேமராக்களை கையில கொடுத்து பணத்தையும் கொடுத்து அங்கங்க டோல் பண்ணி இதெல்லாம் எடுத்து டோல் பண்ண த்ரூஅவுட் எல்லாம் ப்ரமோஷன் பண்ணது எல்லாமே ஆதவ அர்ஜுன் தான். 2வது அவர் வந்து ஒரு மாநாடு அது இதுக்கெல்லாம் செலவு பண்ணது அவர் தான். மாநாட்டிலே அவருக்கு வந்து பேச டைம் கொடுக்கல. யாருக்கு? புஷி ஆனந்த் மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் பேசணுங்கிற மாதிரி தான் இருந்து, வேற யாரும் பேச வேணாம், தளபதி மாத்திரம் பேசட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆளு அன்னைக்கே தாராள் பண்ணிட்டாரு. ஏங்க, நான் கிட்டத்தட்ட இப்பயே 150 கோடி நான் செலவு பண்ணியிருக்கேன், என்ன வந்து நீங்க பேச விடலைன்னு சொன்னா அப்புறம் என்னத்துக்குங்க நான் இந்த கட்சியில இருக்கணும் அப்படின்னு அப்பயே ஆதவ அர்ஜுனா அங்கேயே அப்பயே சலம்பல் பண்ணி நான் இந்த மாதிரி கட்டமைப்பு பண்ணி இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசணுன்னே தான் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவை பேச சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டைமை கொடுத்து பேச சொன்னாங்க. இந்த ஆதவ அர்ஜுனை வந்து கொடுத்த 15 நிமிஷம் ஆனால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அன்னைக்கு பேசினார். ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம், அவர் பேசினாரு.
அந்த அன்றையிலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கு விஜய் சொல்லல பேச வேண்டான்னு, விஜய் சொன்னாருன்னு சொல்லி இவரு ஆனந்த் சொன்னாரு. ஸோ ஆனந்த் மேல அன்னைக்கே இவருக்கு அந்த கோபம் வந்துருச்சு. என்னடா நாம கூட போய் தலைவரை பார்க்கணும்னா யாதவ் அர்ஜுனை கூட போய் கேட்டு இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தானே அவரை பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ காசு பணத்தை செலவு பண்றவங்க நம்ம ஏன் நேரடியாக அவரை பார்க்க கூடாதுங்கிற எண்ணம் அப்பவுமே அந்த பூசல் வந்துகிட்டே இருந்தது. அந்த பூசல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அவர் கூட ரொம்ப நெருக்கமாகவும் அவர் சொல்றதை இவர் கேட்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனந்த் சொல்றத தான் கேட்குற மாதிரி யாதவ் அர்ஜுன் இல்ல நீங்க இப்படித்தான் சொல்றீங்க. 2 தரப்புக்கு அதிகார போட்டி இருக்கு. 2ஆம் இடத்துக்கு நெக்ஸ்ட் சிஎம் விஜய், அவருக்கு அப்புறம் யார் வரணும் அந்த போட்டி அப்படின்றீங்க. இதுக்கு முன்னாடி கூட மினிஸ்டர் கீர்த்தனா தனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இன்னொரு டிவிகே லேடி மினிஸ்டர் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு கான்ட்ராவர்சி ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவங்களோட பேஜ்லேயே போட்டிருக்காங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி. கிளப்புங்க தொடரட்டும் அப்படின்னு கிண்டலா. நீங்கள் என்ன ரூமர் கலப்பினாலும் நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிற மாதிரி தான் அவங்க தெரியுது. இல்லை அதைத்தான் சொல்கிறேன் நான் எப்பயுமே. அதாவது பிரச்சனை இருக்கு, பிரச்சனை அதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு, வெளியில காட்டிக்க முடியல. காட்டிக்கிட்டா எங்க அமைச்சர் பொறுப்பு போயிட்டா ஆனந்த் சொல்றத சிஎம் கேட்க போறாரு. இவரு சொல்றத கேட்பாரா, ஆனந்த் சொல்றத கேட்பாரா? ஆனந்த் சொல்றத தான் கேட்பாரு. யாதவ் அர்ஜுன் சொல்றத கேட்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு ஸ்வானின் பண்ணும்போது கிளீனா சொல்லிட்டாரு சிஎம் விஜய், யாரு சொல்றதும் கேட்க மாட்டேன், நான் தான் ஒற்றை தலைமைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தலைமை ஒற்றை தலைமை சார், நான் சொல்றதுதான் சார் சொல்றதுதான். ஆனா கட்சியில யாருக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும்னு யாரு சொன்னா? யார் சொன்னது? ஆலோசனைக்கு அப்புறம் எல்லாரும் எல்லாம் ஆனந்த் சொன்னதுதான். ஆனந்த் சொன்னதான் அவர் அமைச்சர் கொடுத்துருக்காரு. நம்ம மன்றத்துல யாருக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாரு, இவர் லிஸ்ட்டை கொடுக்குறாரு, அவங்க எல்லாம் அமைச்சர் ஆகுறாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா எனக்கு அப்பமே ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி யார்கிட்ட இருக்கு? யாதவ் அர்ஜுன். இது எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட்? செல்வம் கொள்கிற டிபார்ட்மெண்ட். ஊழலே இல்லாம நாங்க ஆட்சி நடத்துவோங்கிறாங்க. ஊழலே இல்லாத ஆட்சி நடத்துறது ஒரு ஊழல்வாதி கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் கொண்டு கொடுத்தீங்க? அதாவது முதல்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது டிஎம்கே ஆளுங்க வாட்ச் பண்ணினே இருப்பாங்க, யாராவது மினிஸ்டர் தப்பு பண்றாங்க. டிஎம்கே அமைச்சர்கள் இருக்கும்போது ஏடிஎம்கே அமைச்சர்கள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, டிவிகே மினிஸ்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்றாங்களான்னு. அது மட்டும் இல்ல, தலைமை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு விஜய், தப்பே பண்ணக்கூடாது. இருங்க சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நான் இருந்தவன். அவரே என்ன சொன்னாரு, முதல் ஆட்சிக்கு வந்த உடனே யாரும் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணா எல்லாரும் சிறையில போட்டுருவேன்னு மிரட்டினாரு. இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னாரு கட்சிக்கார தொண்டனைய. அவ்வளவு மிரட்டி வச்சாரு. எல்லாம் நடந்துச்சு. காலேஜ் கட்டினதையும் இதையும் கம்பேர் பண்ண ஊழல். இருங்க சார், 6 மாசம் தான் சார் அது தாங்குச்சு. கட்சிக்காரன் 6 மாசம் இல்ல, கட்சிக்காரன் ஒழுங்கா இருந்தான். ஆனா அதிகாரி ஒழுங்கா இல்லையே. அதிகாரிகள் எந்த பேப்பரும் எதுவுமே மூவ் ஆகல. கேட்டாக்க அது தப்பு இது தப்பு, அந்த பேப்பர்ல இந்த பேப்பர்லன்னு சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காலம் கடத்திட்டான். எந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் மூவ் ஆகல. சிஎம் டேபிளுக்கு ஃபைலே போகல. புரியுதுங்களா? நேத்தும் முந்தா நேத்து 2 நாள் ஐஏஎஸ் கலெக்டர்களோட மாநாடு சிஎம் விஜய் தான் தலைமை தாங்கி நடத்தினாரு. அப்புறம் என்ன, இதுதானே சொல்லியிருப்பாரு சார். இங்க ஃபைலை மூவ் பண்ணுங்க தானே கலெக்டர் சொல்லியிருப்பாரு. கலெக்டர் சொல்றது, அந்த சீஃப் செக்ரட்டரி சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் சார். ஆனா கீழே இருக்க மேல கலெக்டர் சொன்னா கீழே இருக்க அதிகாரிங்க செய்ய போறாங்க. அதெல்லாம் சார் ஒரு சின்ன விஷயம். ஒரு கலெக்டரை ஒரு தொண்டன் பாக்குறான். 9 வருஷமா பட்டா எங்க சொத்துக்கு இன்னொருத்தனுக்கு பட்டா கொடுத்துட்டீங்க, அந்த பட்டாவை மாத்தி கொடுங்கன்னு சொல்லி 9 வருஷமா நான் போராடுறேன். கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்லயும் டைரக்ஷன் கொடுத்துருக்கு, இதை உடனடியா பண்ணி கொடுங்கன்னு. அப்படி இருந்துமே எனக்கு பண்ணவே இல்லை. நான் கலெக்டர்கிட்ட தான் பார்த்து பெட்டிஷன் கொடுத்தாக்க கலெக்டர் என்ன பண்றாரு, அந்த தாசில்தாருக்கு தான் மார்க் பண்றாரு. எந்த தாசில்தார் பண்ணாம இருக்காரோ அவருக்கே மார்க் பண்றாரு. நான் எந்த காலத்துல வாங்குறது, எந்த காலத்துல வாங்குறது அப்படின்னு வெளியில ஊடகத்துல வந்துருச்சு. பட்டான்னு பேர் எதுக்கு தெரியுமா சார் வந்தது? பாடுபட்டு கஷ்டப்பட்டு நொந்து எப்பாடுபட்டாவது பட்டா வாங்கணும், அதான் பட்டா.
அது இந்த அதுக்காக 9 வருஷமாவா? அது இப்ப நம்ம ஆட்சியில, எந்த ஆட்சியில? எல்லா ஆட்சியிலயும் அது நடக்கும். இது விஜயுடைய ஆட்சியில தான் இது நடந்திருக்கு. கலெக்டர் மீட்டிங்லயே, கலெக்டர் மீட்டிங் இருக்குல்ல, திங்கக்கிழமை நடக்கும், திங்கக்கிழமை அந்த மீட்டிங்ல பயங்கரமா அந்த ஆளு நேர்மையா பேசுறான். எல்லா அதிகாரியும் அப்படியே இது பண்ணிட்டான், பம்பாடு பண்ணிட்டான். ஸோ கடைசியிலையும் இன்னும் கிடைக்கல. தம்பி எனக்கு நான் ஃபோன் பண்ணி நேற்று கேட்டேன், என்னப்பா கிடைச்சிருச்சான்னு. ஏன் சார் மானத்தை வாங்குறீங்க, இன்னும் கொடுக்கல சார் அப்படிங்கிறாரு. இப்போ கொடுக்கலைன்னா என்னன்னா, பணத்தை வாங்கிட்டு இவன் நிலத்துக்கு இன்னொருத்தனுக்கு பட்டாவை கொடுக்குறான் சார். எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு 9 வருஷமா போராடுறான். புரியுதுங்களா? ஆகையினால அதிகாரிகள் நினைச்சாதான் அரசு செயல்பட இயலும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தோல்வி ஆனதுக்கு காரணமே அதிகாரிகள் தான். அதுலயும் எக்ஸ்பெஷலி சிஎம் உடைய பிஏவா இருந்தாரு இல்லையா, செக்ரட்டரியா இருந்தாங்க இல்லையா, அந்த செக்ரட்டரிஸ் தான் சிஎம் தோக்கடிச்சதே. இல்லைன்னா அவர் சார் புது பொருளியா இருக்கு. அப்ப ஜெயிக்க வச்சது டிஎம்கே ஜெயிச்சதுல 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஜெயிக்க வச்சது அந்த அரசு அதிகாரிகளுக்கு அதுல மக்கள் தான் சார் ஜெயிக்க வைக்கிறது, தோக்கடிக்கிறது. மக்கள் ஜெயிக்க வைக்கலாம் சார். மக்கள் ஜெயிக்க வச்ச அந்த அரசாட்சியை நிலைச்சு நிக்க வைக்கிறது அதிகாரிகள் தான். அரசு மக்கள் வாக்களிக்கலாம், ஆனா அரசு அதிகாரிகள் தான் அந்த அரசு நல்ல அரசா கெட்ட அரசான்னு பப்ளிக்கு ரீச் பண்றது அவங்க தான். அதிகாரி சார், அதிகாரி பயிற்சிண்டு நீங்க வாழவே முடியாது சார் இந்தியால, தமிழ்நாட்டுல. பெரிய ஒரு லாபி அது. ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் இந்தியா, அதான் ஆல் இந்தியா லெவல்ல. அதுலயும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல ரொம்ப ஓவர் அது. புரியுதுங்களா? அதாவது என்கிட்ட அதே அதிகாரிங்க மோஸ்ட்லி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிரான்ஸ்ஃபர் நடக்கல. ஒரு புது முதலமைச்சர் வந்தா அடால் தடியா எல்லா அதிகாரிகள் கலெக்டர்ஸை மாத்துவாங்க. பட் சிஎம் விஜய் அவர் பாத்தீங்கன்னா 1-2 பேர் தான் மாத்திருக்கிறாரு. 80% ஆஃப் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் இல்ல, ஐ அம் டாக்கிங் அபௌட் ஐஏஎஸ், லஞ்சம் அதிகம் கொழிக்கிற துறைகள். இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல மாத்தி இருக்காரு. பட் இந்த பதிவுத்துறையில இப்ப 3 நாளா பிடிச்சிருக்காங்க. 3 நாளா லஞ்சம் வாங்கினவங்களை பிடிச்சிருக்காங்க சார். கிட்டத்தட்ட 3 டிபார்ட்மெண்ட் லோ லெவல் எம்ப்ளாயிஸ். ஆமா, அந்த ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியதுதான். வெரி குட். நீங்க பாராட்டுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்ல, பாராட்டப்பட வேண்டியதுதான். பட் இது என்னன்னா, அந்த அத சார் நான் என்ன சொல்றேன், கருவை அறுத்தரணும் சார். கருவை அறுக்கிறதா லஞ்சங்கிறதே ஊழலே இருக்கக்கூடாது. ஊழல் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா விஜய் தான் சார் சாகம் தொட்டியும் சிஎம். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா லஞ்சம் புறையோடி போய் இருக்கு. ஊழல்ன்றது நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதிங்க கையில மட்டும் இல்ல, அதிகாரிங்க அதிகாரி தான். நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்வாதிங்க கையிலயும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. அதிகாரிகள் கையிலயும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. பொதுமக்களாகிய எங்க கையிலயும் லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு 30 நாள் ஆகுது, ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், 2 நாள்ல கொடுங்க, இந்த வச்சுங்க அப்படின்னு கொடுக்க நம்மலாம் பழகிட்டோம். ஸோ மக்களுங்கிட்டே தானே லஞ்சம் இருக்கு. இல்ல அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அதைத்தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், போலீஸ் ஒண்ணு பிடிக்கிறாரு இல்லன்னு நம்மளே ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துறோமே, 500 ரூபாய் கட்டணும். தேவையில்லாம நீ பையில டிலே பண்ணக்கூடாது, இம்மிடியட்டா டிஸ்போசல் பண்ணணுங்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு சில அதிகாரிகள்லாம் ரிப்போர்ட் கொடுத்ததுனாலதான் அந்த கொஸ்டின் வருது. எக்காரணத்தை முன்னிட்டு டிலே பண்ணக்கூடாது. ரைட் ஆர் ராங் அவங்களுக்கு கொடுக்கறத கொடுங்க. இல்ல இந்த காரணத்தினால நாங்க இதை பாஸ் பண்ண முடியல, ரிட்டன் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பேப்பர்ஸை கேட்டு ஒரு லெட்டர் கொடுங்க. இதனால 15 நாளைக்குள்ள டிஸ்போசல் ஆகணும் எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் சொல்லியிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம், அண்ணா ஆட்சியிலையும் சரி, அதுக்கப்புறம் வந்த கலைஞர் ஆட்சியா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா ஆட்சியா இருந்தாலும், எடப்பாடியா இருந்தாலும், தளபதி ஆட்சியா இருந்தாலும் கூட அதிகாரிகள் இந்த மாதிரி பேப்பரை வச்சுக்கிட்டு அவனுக்கு கைவிட்டு வந்தா தான் அந்த பேப்பரை அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகுமே தவிர இல்லைன்னா மூவ் ஆகாது. அது இப்போ அது இல்லாம மூவ் ஆகுது. இந்த 2-3 நாளா எனக்கு அரசல் புரசல செய்திகள் வருது. ஆனா இது அப்படியே கண்டினியூ ஆகணும், ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இது எப்படி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் மெத்தனமா சிஎம் பிடிக்கிற கயிறை தொடர்ந்து பிடிச்சிட்டு நிறுத்தக்கூடாது, விட்டு பிடிக்கக்கூடாது. இப்ப மந்த்லி ஒரு ரெவியூ இருக்கணும். மந்த்லி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ல கூப்பிட்டு ரெவியூ இருக்கணும். எங்கெங்க லஞ்சம் வாங்கினானோ அவனை பூரா சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 90 டேஸ்ல அவனை டெர்மினேட் பண்ணணும்ன்றான்.
ஓ அப்படி டெர்மினேட் பண்ணினால் மட்டும்தான் இது தடுக்கும். அதே மாதிரி ரேப் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னா இப்ப என்னன்னா இந்த கட்சியில டிவிகேல தான் அதிகமான ஆட்கள் வந்து இந்த இந்த திருட்டு சமாச்சாரத்திலையும் நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேங்கிறது, பெண்களை ஏமாத்தி கற்பழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் நிறைய பண்றானுங்க. இது அந்த அந்த என்ன காரணம்னா யார் பண்றது? டிவிகே அவனுடைய நிர்வாகிகள் இல்ல இல்ல நிர்வாகிகள் அது இப்ப பண்றாங்க. அவங்க மேல உடனடியா காவல்துறை ஆக்ஷன் எடுக்கிற அதிகாரம் கொடுத்ததால அது தெரிய வருது. யார் அந்த சார்னு ஒரு டிஎம்கே நிர்வாகி டிஎம்கே ஆட்சி காலத்துல தப்பு பண்ணா அது தப்பு பண்ணது டிஎம்கே நிர்வாகிதான் தெரியாத அளவுக்குள்ள இருந்தது. அவங்க அதிகாரமே கொடுக்கல. எங்க கட்சிக்காரங்களை பிடிக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்தா எப்படி பிடிக்கும்? இப்ப வந்து கொடுத்தாங்க சார். 52 நாளையில 360 ரேப் நடந்திருக்கு சார். 52 நாளையில விஜய் ஆட்சிக்கு வந்து 52 நாளையில 360 ரேப் நடந்திருக்கு. 360 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதனால 352 தெரியுது. ஆமா சார். டிஎம்கே ஆட்சி காலத்துல எஃப்ஐஆர் போடல. நோ 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 நீங்க எஃப்ஐஆர் போட்டாதானே சார் தெரியும். எங்க ஆட்சியை பத்தி தப்பா பேசுறது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவறாக சித்தரிப்பதே சிலருக்கு டிஎம்கே காலத்துல மோஸ்ட்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த சிஎஸ்ஆர் இதுல அது கொடுக்கவே மாட்டாங்க ஸ்லிப்பை. சார் பாக்குறேன் இங்க பாருங்க. இப்ப வந்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த காவல் நிலைய எல்கையா இருந்தாலும் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் வாங்கியாச்சுன்னா நீ எஃப்ஐஆர் போட்டு அங்க டிரான்ஸ்பர் பண்ணு. கம்ப்ளைண்ட வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கம்ப்ளைண்ட வாங்கி எஃப்ஐஆர் போடணும். இப்ப சப்போஸ் கோடம்பாக்கத்துல இன்சிடென்ட் நடக்குது, கோடம்பாக்கம் ஜூரி செக்ஷன்னா நான் சூளைமேட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அங்க அந்த புகார் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை இங்க டிரான்ஸ்பர் பண்ணிடணும். இப்போ புகாரை வாங்காம இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ரசீது கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். முதலமைச்சர் வந்து இப்படி சொன்னதோ நான் ஏன்னா இது எங்க ஜூரி செக்ஷன்ல அங்க போங்கம்மா, அங்க போனா இது எங்க ஜூரி செக்ஷன்ல அங்க போங்கம்மா, இப்படிமா இப்ப காவல்துறையில வந்து இழுத்தடிப்பாங்க. இப்ப காவல்துறைக்கு ஒரு செக் வச்சாச்சு. எந்த ஜூரி செக்ஷனா இருந்தாலும் நீ எஃப்ஐஆர் போடு. இந்த ஒன்னொரு செக் வந்திருக்கு பாருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் இப்போ தினமணி பத்திரிகையில இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது லைவா சும்மா பார்த்தேன். சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தில் நேத்து தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணார். எம்எல்ஏ ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவரு ரிசைன் பண்ணார். இப்போ நாளை மறுநாள், அதாவது இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே, தேர்ஸ்டே, வியாழக்கிழமை இணையிறாங்க. ஆல்ரெடி டிவிகே கிட்ட போதுமான அளவு மெஜாரிட்டி காமிச்சு தான் அரியணை ஏறி இருக்காங்க. 6 மாசத்துக்கு ரிஸ்க் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. ஆனாலும் டிவிகே எதனால பயந்து ஏடிஎம்கேவே உடைச்சு கிட்டத்தட்ட 7 இடைத்தேர்தல் நடைபெற இருக்குது. 7 இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே இல்ல. 7 இடைத்தேர்தல், 7.5 இடைத்தேர்தலா திமுகக்கு முடியுமா, இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு முடியுமா, இல்ல அதிமுக முடியுமா? சார் இங்க பாருங்க, வைகோ 2 நாளைக்கு முன்னாடி பேசுனதை கேட்டீங்க. உங்களுடைய 2 எம்எல்ஏக்களே ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவங்கள தேர்தல் நிப்பாட்டி நான் ஜெயிச்சு தரேன்னு சொல்லி எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாரு. அதே வைகோ என்ன சொல்றாரு? குதிரை பேரம்னு விஜய திட்டுறீங்களே, எங்களோட எம்எல்ஏக்கள், மதிமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் நின்று ஜெயிச்சாங்களே, அதை திமுக அவங்களே அபகரிச்சுட்டாங்களே, அதுனா ஒட்டக பேரமா அப்படின்னு கேட்டாரு. அதை நீங்க பாத்தீங்களா? புத்தி இருக்கணும். அதாவது என்னன்னா, அன்றைக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கலன்ற உடனே மகன் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டு அழுதானே அவருடைய பையன் துரை வைகோ, கையில பட்டை கட்டிட்டு. அதெல்லாம் இப்ப மறந்து போச்சா? இந்த மீட்டிங்கே வரலையா அவரு? அதத்தான் சார், மீட்டிங்க்கு அந்த 2 எம்எல்ஏ மட்டும் இல்ல, துரை வைகோவும் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலையா? நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே ரிசைன் பண்ண சொல்லிடுவாரு பயன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, அவர் வந்து ரிசைன் பண்ணவும் வேணாம், ஒரு கத்திரிக்காய் வேணாம் சார். துரை வைகோவும் டிஎம்கே சின்னத்தில் தானே? இல்ல அவர் இண்டிபெண்டன்ட். யாரோட சப்போர்ட்ல சார் வந்தாரு? அவரு சப்போர்ட் வந்து டிஎம்கே சப்போர்ட். எந்த அவரு சின்னம் வந்து வேற சின்னம். அவரு இப்ப சுயேட்சை சின்னத்துல தான் நின்றாரு தவிர உதயசூரியன் சின்னத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லித்தான் அழுதாரு. ஆமா, கண்ணீர் விட்டு அழுத உடனே சிஎம் போனா போதும். நான் சொன்னது போட்டவங்க யாரு சார்? உதயசூரியனோட அப்படி இல்ல சார், டிஎம்கே காரங்க தானே சார் ஓட்டு போட்டு ஜெயிக்க. மற்ற தொகுதிகள்லயும் வந்து மதிமுக ஓட்டு இருக்கு. கொஞ்சம் இது ரொம்ப
சார் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை சார். நாங்க அதை மறப்போம் மன்னிப்போம் சார். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். இப்ப விஜய் பாஸ்கரும் சரி, அந்த விஜய் பாஸ்கர் 2 விஜய் பாஸ்கரும் டாக்டரும் இவரும் வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்க மேல இருக்க ஊழல் எல்லாம் என்ன வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணியாச்சா? எங்கள்கிட்ட கேட்டீங்கல்ல, செந்தில் பாலாஜி எல்லாம் வந்தாரு, வாஷிங் மிஷின்ல போட்டு அவரை எல்லாம் வாஷ் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்களா அப்ப அதிமுகலன்னு கேட்டீங்களே. இன்னைக்கு வந்து இப்போ அத்தனை பேரும் ஊழல் பண்ண ஆளுகளை தானே இன்னைக்கு 6 பேர் போயிருக்கானுங்க. ஒரு பாயிண்ட் நீங்க மறந்துட்டீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்ச தொகுதி எதுன்னு தெரியுமா? கரூர்ல என்ன நடந்ததுன்னு உலகம்கே தெரியும். ஆமா, கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கல. அதிமுக சார்பில் ஜெயிக்குது. விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு. எம்ஆர் இப்போ அவரு டிவிகேல இணைகிறார். இப்ப கரூர் யாரோட தொகுதி? விஜயோட. கிட்டத்தட்ட விஜய் தொகுதி. மறுபடியும் எலெக்ஷன்ல வந்தாலும் அவரே நிக்க வச்சு தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிச்சிரும். அத வேற சார் இருக்கட்டும் சார். அதே விஜயபாஸ்கர் எவ்வளவு ஊழல் இருக்கு, எத்தனை வழக்குகள் அவர் மேல இருக்கு? செங்கோட்டையன் மேலே இருக்கு சார். அதுக்கு பண்ண முடியும் சார். செங்கோட்டையன் மேல இருக்குதுங்கிறது கூட சாதாரணமான வழக்கு சார். இவர் இது ஸ்பெஷல் சாதா. ஆமா, இவர் வந்து ஒரு லேண்ட் ரேபரியில அப்ப எல்லாம் பயங்கரமா பேசுனாங்க. ஒருத்தருடைய நிலத்தை குட்கா ஊழல். விஜயபாஸ்கர் குட்கா ஊழல் இருக்க. குட்கா ஊழல், அது குட்கா ஊழல் கூட சாதாரண விடுங்க சார். அடுத்தவன் நிலத்தை பிடிச்சி 100 கோடி ரூபாய் வருமானம் உள்ள நிலத்தை இந்த ஆளு பேருக்கு ஆட்டையை போட்டுக்கிட்டான் சார். அதெல்லாம் பெரிய விஷயம் சார். அதே மாதிரி இந்த ஆளு இருக்கானே நம்ம சார். விஜய் கிளீனா சொல்லிட்டாரு, முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு ஜாமீன் எங்கேயுமே எடுத்து பேசல. நம்ம கட்சியில இருக்கிறவங்க தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ண நடவடிக்கை. இன்கேஸ் எம்ஆர் விஜயபாஸ்கர் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு புதுசா ஒரு தப்பு பண்ண உடனடி நடவடிக்கை. அப்ப பழைய தப்பெல்லாம் வந்து இவங்க பழையதான் சட்டம் நீதிமன்றம் சொன்ன அப்புறம் தான் அவர் குற்றவாளி. அது இவர் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நீதிமன்றம் சொன்னாதான் குற்றவாளி. அவர் அந்த குற்றங்களை எல்லாம் அவங்க ஏற்கனவே அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கிடுவாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே நடக்குதுல, மாநில அரசு போட்ட வழக்குகள் தான். ஆமா, மாநில அரசுக்கு போட்ட வழக்கு எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அவங்க 2 பேர்த்து மேலயும் இருக்குது, இவர் செங்கோடை மேலயும் இருக்குது, நிறைய பேர் மேல இருக்கு. யார் அரசியல்னா சும்மாதான் இருந்தாரு. உங்களுக்கு தான் அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் நடிகர் நீங்க அவர் அரசியல் பண்ணிட்டு சார் உங்களுக்கு அரசியல்னா என்ன பாருங்க. திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் அரசியல்வாதியா அரசியல்வாதி இல்லைங்கிறதெல்லாம் வேணும் இல்லை. அரசியல் வர்றதுக்கு அறிவு தேவையில்லை, அடி முட்டாளா தான் இருக்கணும். முட்டாளா இருந்தா பொதுமக்களோட ஆதரவு தேவை. பொதுமக்களுடைய ஆதரவு, அதை ஓட்டு போட்டு தான் முட்டாளா இருந்தாலும் ஜெயிக்க வச்சிரு. எப்படி யானை வந்து ஒரு அரசனுக்கு ஆக்குறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் கழுத்துல மாலையை போட்டவொன்னா அந்த பிச்சைக்காரனுக்கு பொண்ணை அவனை அரியணையில ஏற்றி வைக்கலையா? அது மாதிரி சார், ஒரு முட்டாளுக்கு வந்து அரசுக்கு வந்து அரசு அதிகாரிகள் தான் சார் அரசை ரன் பண்றாங்க. இது அரசியல்வாதிகள் ரன் பண்ணல, பண்றது அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் நீக்கு போக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்றபடி இவங்க கேட்டாங்கனாலே அரசு அது பாட்டுக்கு நடக்கும்.